ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈஸியாக சிக்கன் குழம்பு தான் செய்ய போகிறோம். அரைச்சி விட்டு எனக்கு உடம்பு சரியில்லை, அதனால டக்குன்னு சமைக்கணும்னு சொல்லிட்டு இந்த சமையல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். ஒரு அடிகனமான பாத்திரத்தில் பட்டை, லவங்கம், ஏலக்காய் அதெல்லாம் போட்டு நான் 4 ஆனியன் போட்டிருக்கேன். அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் உப்பு போட்டு அது கூட பச்சை மிளகா, புதினா, கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு கொஞ்சம் நல்லா கலர் மாறுற அளவுக்கு வதக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைக்க போகிறதுன்றதில் மிக்ஸி ஜாரில் 4 தக்காளி எடுத்திருக்கேன். அது கூட 10லேருந்து 15 பல் பூண்டு போட்டுக்கோங்க. அரை ஸ்பூனுக்கு வந்து மிளகு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அரை ஸ்பூன் வந்து சீரகம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கலருக்காக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, காஷ்மீரி மிளகாத்தூள் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து 1/4 ஸ்பூன் வந்து மஞ்சாத்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம மஞ்சாத்தூள் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம காரத்துக்கு ஏற்ப நான் வந்து 2 ஸ்பூன் டேபிள் ஸ்பூன் வந்து தனியாத்தூள் சேர்த்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்ததுக்கப்புறம் குழம்பு மிளகாய்த்தூள் வந்து நான் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நம்ம எந்த அளவுக்கு மசாலா அரைக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நான் இஞ்சி போட்டிருக்கேன். நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக போடலை, அதனால் முழுசாக போட்டிருக்கேன். 1/4 ஸ்பூன் வந்து நம்ம கரம் மசாலா சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு ஆனியன் வதங்குச்சு இல்லைங்களா, அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி மிக்ஸி ஜாரை கழுவி ஊற்றின தண்ணி மட்டும்தான், நான் அதிகமாக எதுவும் தண்ணி சேர்க்கலை. அது கூட கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். நல்லா அது எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் எனக்கு வந்து சிக்கன் குழம்புல வந்து உருளைக்கிழங்கு போட்டால் பிடிக்கும், அதனால் நான் 2 உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேன். அதை மீடியம் சைஸில் கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கி அதில் கொஞ்சம் ஆயில் மேலே வந்ததுக்கப்புறம் நான் சிக்கனை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டேன். நீங்களும் வந்து உங்களுக்கு கிரேவியாக வேணுமா இல்லை வந்து தொக்கா வேணுமா அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. குழம்பு வந்து நல்லா கொதிக்குது. நல்லா கொதிக்கும் போது அதுக்கப்புறம் நான் வந்து கொஞ்சம் கொத்தமல்லி போட்டிருக்கேன். நல்லா கொதித்து அது கொஞ்சம் எனக்கு கிரேவியாக வேணும், நல்லா கொஞ்சம் கொஞ்சம் திக்காக இருக்கணும்னு சொல்லிட்டு நான் இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டு அதுக்கு மேலே கொத்தமல்லி, கருவேப்பிலை தூவி இறக்கிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஈஸியாக சமைங்க, ருசியாக சாப்பிடுங்க. பாய்.